மும்பையை கலக்கும் சிங்கப்பெண் அம்பிகா IPS தன்னுடைய பிள்ளைகளை முன்னேற்றுவதற்காக எந்த தியாகமும் செய்யக்கூடிய பெற்றோர்களை நான் இங்கு பார்க்கின்றேன். எத்துணை பேர் சேர்ந்தாலும் குதிரையை தண்ணீரை குடிக்க வைக்க முடியாது. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க எல்லாம் எப்படி முன்னுக்கு வந்தாங்க? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய காந்தம் உங்களுடைய எண்ணம் தான். யாரெல்லாம் லட்சியத்தை அடைய முடியுது, யாரெல்லாம் அடைய முடியல. எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் உதவ முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த பொண்ணால 10வது மட்டுமே படித்து 2 குழந்தைகளுக்கு தாயான ஒரு காவலரினுடைய மனைவியால் மும்பையை கலக்கும் சிங்கப்பெண் அம்பிகா IPS என்று மாற முடிகிறது என்றால், மாஸ்டர்ஸ் இந்த கல்லூரியில MAMல இதுல படிக்கிற உங்களால இப்படிப்பட்ட ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட பெற்றோர்களை ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளை முன்னேற்றுவதற்காக எந்த தியாகமும் செய்யக்கூடிய பெற்றோர்களை நான் இங்கு பார்க்கின்றேன். தன்னிடம் படிக்கின்ற பிள்ளைகளை உயர்த்துவதற்காக எதை வேண்டுமானாலும் மெழுகுவர்த்தியை போல உருகி உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை பார்க்கின்றேன். 100 பேர் சேர்ந்து ஒரு குதிரையை தண்ணீர் துறைக்கு அழைத்து செல்லலாம். தண்ணீரை குதிரை மட்டுமே குடிக்க முடியும். மாணவர்களே, நீங்கள் படித்தால் மட்டுமே இதெல்லாம் நிறைவேற்ற முடியும். எத்துணை பேர் சேர்ந்தாலும் குதிரையை தண்ணீரை குடிக்க வைக்க முடியாது. அது நீதான் குடிக்க வேண்டும். சரி, நல்ல எண்ணம் இருக்கு, படிப்பினுடைய அருமை தெரியுது, கல்வியினுடைய பெருமை தெரியுது. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க எல்லாம் எப்படி முன்னுக்கு வந்தாங்கன்னு. இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 2000 ஆண்டுகளுக்கு முன் கல்லிலே செதுக்கப்பட்ட ரகசியம். இதை கண்டு கொண்டவர்கள் அத்தனை பேரும் மாபெரும் மனிதர்கள். கண்டும் காணாமல் விட்டவர்கள் பெரிய அளவிலே சாதித்ததாக சரித்திரம் இல்லை. நான் சொல்லுவது சரித்திர உண்மை. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? அந்த ரகசியத்தை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா? மிகப்பெரிய விஞ்ஞானிகள். கலிலியோ, ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், எடிசன், நியூட்டன் போன்ற விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், ஷேக்ஸ்பியர் போன்ற தத்துவ ஞானிகளாக இருந்தாலும் சரி, டெக் ஜாம்பவான்களாக என்ஜினியரிங் முடித்துவிட்டு கோடிகளிலே புரண்டு கொண்டிருக்கின்ற ஜெஃப் பெசோஸ், மார்க் ஜூக்கம்பெர்க், பில் கேட்ஸ், பிசினஸ் உலகை ஆட்டி படைக்கின்ற எலான் மஸ்க்ல ஆரம்பிச்சு யாராக இருந்தாலும், மிகப்பெரிய விளையாட்டு வீரர்களான சச்சின் டெண்டுல்கர், உசைன் போல்ட், மைக்கேல் ஜோர்டான், மைக்கேல் பெல்ப்ஸ் போன்ற விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி, மா மனிதர்கள் மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற மா மனிதர்களாக, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே இன்று சாதித்துக் கொண்டிருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரகசியத்தை தமிழிலே ஈர்ப்பு விதி என்று சொல்லுகின்றோம். உங்களுக்கு சாதாரணமா இருக்கும் இதை பார்த்தா. ஒரு காந்தம், மேக்னெட் எப்படி தன்னை சுற்றியுள்ள பொருட்களை தன்னை நோக்கி இழுத்துக் கொள்கிறதோ, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய காந்தம் உங்களுடைய எண்ணம் தான். எண்ணம் போல் வாழ்க்கை என்ற தலைப்பு சாதாரணமாக கொடுக்கப்பட்ட தலைப்பு அல்ல. நீங்கள் அந்த காந்தம் இழுத்துக் கொள்வதைப் போல இந்த உலகத்திலே மிகப்பெரிய காந்தம் உன்னுடைய எண்ணம். நீதான். உனக்கு என்ன வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக சிந்தித்து அதை சிக்கன பிடித்துக் கொண்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அடைந்தே தீரும். இது பிரபஞ்சத்தின் சத்தியம். இதை தெரிந்து கொண்டவர்கள் அத்துணை பேரும் மிகப்பெரிய அளவிலே சாதித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் உள்ள பணத்திலே 96% பணம் 1% மனிதர்களிடம் மட்டுமே இருக்கின்றது. மீதமுள்ள 4% பணத்தை தான் 99% மக்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நம்ப முடியுதா உங்களால? இந்த உலகத்தில் உள்ள அறிவிலே 2% பேர் தான் 100% மிகப்பெரிய அறிவாளிகளா இருக்கான். ஏன் தெரியுமா? அவன் பணத்தை தவிர வேற எதுவும் சிந்திக்கிறது இல்லை, இவன் அறிவை தவிர வேற எதுவும் சிந்திக்கிறது இல்லை. சிந்தனை சிதறல்லாமல் தான் கொண்ட கருத்திலே விடாப்பிடியாக இருந்து அத்துணையும் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். யாரெல்லாம் லட்சியத்தை அடைய முடியுது, யாரெல்லாம் அடைய முடியல. ஆப்பிரிக்க காடுகளிலே கீழ்வானம் சிவக்கும் போது ஒரு பக்கம் மான் கூட்டம் கூட்டமாக கண்விழிக்கும், ஒரு பக்கம் சிங்கம் துயிலிடும்.
சிங்கம் ஒரு காரணத்தோடு இந்த பதிவு, சிங்கம் இன்னைக்கு ஒரு மானையாவது பிடிச்சு பசியாறணும். மான் இன்னைக்கு சிங்கத்துக்கிட்ட தப்பிக்கணும், புல்ல மேஞ்சாகணும். லட்சியத்தை அடைபவர்கள் யார், அடைய முடியாதவர்கள் யார்? நீ லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? அதற்காக இந்த பதிவு. நீங்க டிஸ்கவரி சேனல்ல அனிமல் பிளானட்ல பாக்குற மாதிரி ஒரு மான் வலிமை அதிகமான சிங்கத்திடம் இருந்து, வலிமை அதிகமான சிங்கம் வலிமை குறைவான சிங்கம் மானை போய் ஒரே தடவை பிடிச்சு வந்து பசியாருதுன்னு நினைச்சீங்கன்னா தப்பு. ஒரு சிங்கம் ஒரு மானை பிடித்து பசியாரி குட்டிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்றால் 9 முறை முயற்சி செய்தால் சராசரியாக ஒரு முறை வெற்றி பெறுகிறது. சரி, வலிமை குறைவானது சிங்கம், வலிமை குறைவானது மான், வலிமை அதிகமானது சிங்கம். எப்படி 9 தடவைல 8 தடவை வலிமை குறைவான மான் வலிமை அதிகமான சிங்கத்திடம் இருந்து வெற்றி பெறுகிறது? இதை ஏன் சொன்ன தெரியுமா? யார் லட்சியத்தை அடைகிறாங்க, யார் லட்சியத்தை அடையலைங்கிறதுக்காக சொன்னேன். 8 முறை ஏன் மான் வெற்றி பெறுகிறது தெரியுமா? அருமை மாணவ செல்வங்களே, மான் ஓடுவது உயிருக்காக, சிங்கம் ஓடுவது உணவிற்காக. உன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற வெறி உயிருக்கான ஓட்டமாக இருந்தால் நீ லட்சியத்தை அடையலாம். உணவுக்கான ஓட்டமாக இருந்தால் ஒருபோதும் உன்னை அடைய முடியாது உன்னால். ஏனென்றால் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை மட்டுமே வாழ முடியும். நம்பிக்கைன்னு சொல்றமே என்ன? முடியாது என்று நினைப்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று நம்புவதே தன்னம்பிக்கை. சிந்தித்து பாருங்கள். விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாம். உண்மையா இல்லையா என்று யோசித்து பாருங்கள். ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்து விடும். நீ உன்னையே நம்ப கற்றுக்கொள். தன்னையே நம்பாதவன் எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் உதவ முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெட்டப்பட்ட மர கிளைக்கும் நம்பிக்கை உண்டு தெரியுமா உங்களுக்கு? நீ நட்டுப்பார், அதில் நம்பிக்கை துளிர்விடும். மேய போகின்ற மாடு கொம்பிலே புல்லை கட்டி கொண்டு போவதில்லையே. இறை தேடி செல்லுகின்ற பறவை சிறகிலே இரையை சுமந்து கொண்டு போவதில்லையே. நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கை உன்னால் முடியும் என்று உனக்கு ஆறறிவுள்ள மனிதனுக்கு வேண்டுமா? வேண்டாம். ஆரம்பத்திலேயே நம்மால் முடியும் என்று நம்ப கற்றுக்கொள். நம்பிக்கை ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஊன்றுகோள். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் என்பேன். முத்துக்கள் மிதப்பதில்லை. முத்து மிதக்குமா எங்கேயாவது? முத்துக்கள் மிதப்பதில்லை, அவை முழுகாமல் கிடைப்பதில்லை. யோசித்து பாருங்கள். முயற்சிக்கு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். புராணங்களில் இருந்தால் கூட நல்ல உதாரணம் என்ற காரணத்தினால் உங்களுக்கு மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு முனிவர் பரமசிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறார். பரமசிவன் சங்க எடுத்து ஊதுனா சங்கு சத்தம் வருண பகவான் காதுல பட்டா மழை பொழியும் என்பது ஒரு ஐதீகம். இவருடைய தவ வலிமையை பார்த்து உனக்கு என்னையா வர வேணும்னு கேட்கிறார் பரமசிவன். நான் கேட்கும் போது கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஒரு வரத்தை பெற்றவன் என்கிறதுனால எல்லாரும் பயந்துகிட்டு இவன் போற இடத்துல எல்லாம் காலை கழுவி 3 வேளை சோறு போடுவான். தஞ்சாவூர் மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு வர்றான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டம். நம்ம கையில கலப்பை இருக்கு, நமக்கு வயல் இருக்கு, உடம்புல சக்தி இருக்கு. உழுதா வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. இவனை போய் காலை கழுவி ஏண்டா சோறு போடணும், ஒரு வயலும் போய் பார்க்காதான்ட்டான். ஊர்ல கூட்டம் போட்டு காரணத்தோடு இந்த பதிவெல்லாம் 3 நாள் பார்த்தாரு. யாரும் காலை கழுவுல, யாரும் சோறு போடல. உங்களுக்கு இவ்வளவு திமிரடான்னு சொல்லிட்டு பரமசிவனை பார்த்து நான் கேட்ட வரத்தை இப்ப கொடுக்கணும்னு கேட்கிறான். கேளு, கொடுக்குறேன், நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனேங்கிற. என்ன வரம் வேணும்? தஞ்சாவூருக்கு மழையே பெய்யக்கூடாது. மழை பெஞ்சாதானே உழுதாதானே பயிர் விளையும்.
கேட்ட வரத்தை கொடுத்தாகணும் இல்லையா, சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், கொடுத்துட்டார். தஞ்சாவூருக்கு மழை பெய்யல, பார்த்தா மழை இல்லைன்னு ஒவ்வொருத்தனா கலப்பையை கொண்டு போய் தொழுவத்துல வச்சுட்டான். ஒருத்தன் மட்டும் தொடர்ந்து உழுதுகிட்டே இருக்கான். எல்லாரும் கேட்கறான், ஏன்டா உழுவுறான்னு, உன் வேலையை பாருன்ட்டான். நாரதர் மேல இருந்து பாக்குறாரு, கீழே வர்றாரு. ஏன்டா மழையே இல்லை முட்டாளா, ஏன்டா உழுவுறேங்கிறார். உடனே அவன் சொல்றான், செஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான், செய்யாத தொழில செஞ்சவனும் கேட்டான். என்னுடைய தொழில் உழவு தொழில், இதை விட்டா மறந்து போயிருந்தா, அதுக்காக நான் உழுவுறேன் போயாண்டான்.